ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்கலாம். பன்னீர் பாஜி. இது வந்து பாவுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் நம்ம எப்பயும் பொட்டேட்டோ வச்சே சாப்பிட்ருப்போம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு நான் பன்னீரில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உதுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து திக்னிங் ஏஜென்ட்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச வெந்தய இலை. அதோட 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம பன்னீர் பாஜிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணிவிட்டு அரை குடமிளகா வந்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் அண்டு போட்ட குடமிளகா வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா சேர்ந்து மஷியாக குக் ஆகணும். ஸோ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து குக் ஆகிடும். தக்காளி அண்ட் வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட மசாலாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணதுனால காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃப்ளேம் வந்து நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இருக்க கொஞ்சம் மசாலாஸை வந்து நான் ஜஸ்ட் அலசிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணதுனால லைட்டாக நமக்கு எண்ணெயில் மசாலா குக் ஆனதுக்கப்புறமா கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்க பன்னீர் இருக்கு இல்லையா, வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு அடி பிடிக்கும். ஸோ வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வந்து நல்லா பன்னீரில் வந்து கோட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம சாட்டே பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பாவுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து 2 மினிட்ஸ்க்கு நல்லா மீடியம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரா மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த பாஜி வந்து நல்லா க்ரீமியாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் அண்ட் புளிப்புக்காக. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஃபைனலாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியன் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஜிஞ்சர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அண்ட் கொத்தமல்லி இலை வந்து மேலே வந்து தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் சூடாக. நம்ம பாவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தோசைக்கு கூட ஒரு ஸ்டஃபிங் பண்ணி பன்னீர் தோசையாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சாலிட் ஆக்கிட்டு.
பார்க்கவே சூப்பரா இருக்கு இல்லையா? பன்னீர் பாஜி. இப்ப நம்ம பாவ் வந்து லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தவால. ஜஸ்ட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு, இந்த மாதிரி பாவ் வந்து 2ஆ கட் பண்ணிட்டு, நம்ம 2 பக்கமும் பட்டர்ல வந்து நல்லா டாஸ்ட் பண்ணி, ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிளெயினா பாவ் சாப்பிட வேணாம்னா, நம்ம பண்ண பன்னீர் பாஜி லைட்டா தவால ரோஸ்ட் பண்ணி, லைட்டா சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு, நீங்க பாவ் வந்து இந்த மாதிரி 2 சைடும் டோஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். கடையில குடுக்குற மாதிரியே கொஞ்சமா ஆனியன், 2 ஸ்லைஸ் ஆஃப் லெமன் அண்ட் நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்ச பாவ் அண்ட் யம்மியான பன்னீர் பாஜி ரெடி. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து பன்னீர் பாஜில ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, நம்ம பாவ் வந்து பிச்சு அந்த பன்னீர் பாஜியோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பன்னீர் பாஜி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் யூ. பாய். ஹாவ் அ குட் டே.